வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, உபகிரகங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து நவகிரகங்கள் தெரியும், அதாவது 9 கிரகங்கள் உங்களுக்கு தெரியும். அந்த 9 கிரகங்களினுடைய புதல்வர்களை தான் நம்ம வந்து உபகிரகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இந்த உபகிரகங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிரகத்தினுடைய புதல்வர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு உபகிரகங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்ப்போம். மொதல் கிரகங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, நவகிரகங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஒரு தப்பு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தப்பு பண்ணுறதுக்குரிய தண்டனை வந்து எந்த காரகத்துவ ரீதியாக வந்து தப்பு பண்ணுறீங்களோ அந்த காரகத்துவ ரீதியான தண்டனை வந்து அந்த கிரகம் வந்து கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் தாயை வந்து சரியாக பார்த்துக்கல அப்படின்னா அந்த கர்மப்பதிவு வந்து சந்திரனில் போய் ரெஜிஸ்டர் ஆகும். அப்போ சந்திரன் வந்து அதுக்கு உண்டான பாதிப்பை வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து கொடுக்கும். அது இந்த பிறவிலையும் கொடுக்கலாம், அடுத்த பிறவிலையும் கொடுக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம சொல்கிறோம்ல, ஆகாமிய கர்மா, சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மான்ட்டு அப்படி 3 கர்மவினைகள் இருக்குது. இந்த பிறவியில் செய்யக்கூடிய கர்மவினைகளும் இருக்குது. இதுக்கு அடுத்து இது செஞ்சது மூலிமா இதுக்கு கிடைக்க போகிற விளைவுகள் வந்து இதுக்கு அடுத்து வரப்போகிற கிரக அமைப்பு அதுவும் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன காரகத்துவத்தில் வந்து நீங்கள் தப்பு பண்ணுறீங்களோ அந்த தப்பை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அந்த கிரகம் வந்து உங்களுக்கு தண்டனை வந்து கொடுக்கும். நார்மலாக இந்த நவகிரகங்கள் செய்யக்கூடிய வேலை. அப்போ இந்த உபகிரகங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த கிரகங்களில் வந்து நீங்கள் தெரியாமல் தப்பு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெரிஞ்சு தப்பு பண்ணக்கூடிய செயல்களினுடைய தண்டனை வந்து கிரகங்கள் கொடுக்கும். நீங்கள் தெரியாமல் நல்லதோ கெட்டதோ பண்ணியிருப்பீங்கள்ல, அந்த நல்லதுக்குரிய நன்மையையும் கெட்டதுக்குரிய தீமையையும் வந்து உபகிரகங்கள் செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு அன்னதானம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து தெரிஞ்சு பண்ணீங்க அப்படின்னா அதுக்குரிய ரிசல்ட்டை வந்து கிரகங்கள் வந்து உங்களுக்கு செய்யும். அதுவே வந்து நீங்கள் அன்னதானம் யாருக்குமே தெரியாமல் வந்து நீங்கள் வந்து உதவுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார்கிட்டையுமே நீங்கள் வெளிக்காட்டல, நீங்கள் பண்ணுறது யாருக்குமே தெரியாது, அந்த உயிருக்கு போய் அந்த விஷயம் போய் சேருது. நீங்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அது எந்த காரகத்துவத்துக்கு நீங்கள் செய்கிறீங்களோ, இப்போ உதாரணத்துக்கு குரங்குக்கு வந்து நீங்கள் அன்னதானம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரங்குங்கிறது கேது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு நாய் அப்படின்னா செவ்வாய்னு எடுத்துக்கலாம். அப்போ அந்த மாதிரி எந்த விலங்கு, ஒரு செடிக்கு நீங்கள் தண்ணி ஊற்றினா கூட அது வந்து ஒரு நல்லது தான். அது வந்து நீங்கள் தெரிஞ்சு தப்பு பண்ணாலும் சரி, தெரியாமல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எதிர்பார்த்து பண்ணுறதா இருந்தாலும் சரி, எதிர்பார்க்காம பண்ணுறதா இருந்தாலும் சரி, மறைமுகமாக நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள், நீங்கள் மறைமுகமாக செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள், இது எல்லாத்தையுமே வந்து இந்த உபகிரகங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்குரிய நன்மைகளையும் தீமைகளையும் இந்த உபகிரகங்கள் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டாக வந்து கொடுக்கும். தெரிஞ்சு பண்ணிங்கன்னா கிரகங்கள் அந்த வேலையை செய்யும், தெரியாமல் பண்ணீங்க அப்படின்னா உபகிரகங்கள் வந்து அந்த ரிசல்ட்டை வந்து செய்யும். ஆக மொத்தம் வந்து நீங்கள் செய்கிறக்குரிய பலன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சே தீருங்கிறது தான் இந்த ஜாதகத்தில் சொல்லக்கூடிய விஷயம். இப்போ ஒருத்தருக்கு வந்து 2 பேர் சண்டை போடுறாங்க, அதை வந்து நீங்கள் தீர்த்து வைக்கிறீங்க. அதில் வந்து யார் தப்பு பண்ணானே தெரியாமல் இவன் தான் தப்பு பண்ணியிருப்பான், இவன் தான் நல்லது பண்ணியிருப்பான்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லி அனுப்பிச்சிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் தவறான தீர்ப்பு சொல்லிட்டீங்க, ஆனால் நீங்கள் கரெக்டுன்னு நினச்சி தான் அந்த தீர்ப்பை சொல்லியிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாமல் வந்து அங்கே தப்பு நடந்திருக்கு அப்படின்னா அந்த தப்பான தீர்வுக்குரிய தண்டனை வந்து இந்த உபகிரகம் செய்யும். அது எந்த விஷயத்துக்காக நீங்கள் எந்த காரத்துவத்துக்காக செஞ்சீங்களோ அந்த கிரகத்தினுடைய கர்ம ரெஜிஸ்ட்ரியில் போயிட்டு அந்த உபகிரகம் வந்து அந்த வேலையை செய்யும். அதுதான் வந்து உபகிரகங்கள் செய்யக்கூடிய வேலை. இப்போ அந்த உபகிரகங்கள் வந்து என்ன பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த டீட்டெயில்டாக வந்து நான் சொல்லிட்டேன். அதனால் வந்து இது புரியாதவங்க வந்து திரும்ப இந்த வீடியோ வந்து போட்டு பாருங்கள். இதுதான் உபகிரகங்கள் செய்யக்கூடிய வேலை. நீங்கள் தெரியாமல் செய்யக்கூடிய நல்லது கெட்டதனுடைய கர்ம ரெஜிஸ்ட்ரி வந்து இந்த உபகிரகங்கள் மூலிமா வெளிப்படும். தெரிஞ்சு பண்ணுறது மூலிமா வெளிப்படக்கூடிய கர்மா வந்து கிரகங்கள் மூலிமா வெளிப்படும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. இவ்வளோ தான் கான்செப்ட். இப்போ ஒவ்வொரு கிரகத்தினுடைய உபகிரகங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சூரியன் அப்படிங்கிறதனுடைய பையன் வந்து காலன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சூரியனுடைய புதல்வன் காலன் உபகிரகங்களில். சந்திரனுடைய பையன் வந்து பரிவேடன். செவ்வாயினுடைய புதல்வன் வந்து தூமன். புதனுடைய புதல்வன் வந்து அர்த்த பிரகரணன். குருவனுடைய புதல்வன் வந்து யமகண்டன். சுக்கிரனுடைய புதல்வன் வந்து இந்திரதனுசு. சனியினுடைய புதல்வன் வந்து மாந்தி, சிலர் வந்து குளிகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ராகுனுடைய புதல்வன் வந்து வியதி பாதன். கேதுனுடைய புதல்வன் வந்து தூமகேது. இப்படி 9 கிரகங்களுக்கும் 9 வகையான புதல்வர்கள் இருக்காங்க. இதுதான் நம்ம உபகிரகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நீங்கள் தெரியாமல் பண்ணக்கூடிய ஒரு தப்பை கூட வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணி அது மூலிமா வந்து நல்லதோ கெட்டதோ வந்து நீங்கள் அனுபவிக்க நேரிடும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2 லவர்ஸை நீங்கள் வந்து சேர்த்து வைக்கிறீங்க, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இந்த புதனுடைய புதல்வன் அர்த்த பிரகணன் வந்து அந்த கர்ம ரெஜிஸ்ட்ரியை பதிவு பண்ணி வச்சு அதுக்குரிய நல்லது உங்களுக்கு வந்து செய்ய வைப்பார். நீங்கள் தெரியாமல் செஞ்ச நல்லதுக்கு கூட ஒரு பலன் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து செவ்வாய்ங்கிறது தூமன், செவ்வாயினுடைய புதல்வன். அப்போ செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இப்போ யாரோ ஒருத்தங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ரீதியாக வந்து நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறீங்க, அல்லது வந்து உடல் வலிமைப்படுத்துறது எப்படி, உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க, எந்த விதமான
எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்குரிய விளைவுகள் நன்மைகளை வந்து இந்த தூமன் இருக்கக்கூடிய டைமில் வந்து செய்யும். அது எப்படி வந்து இந்த நன்மைகளை வந்து வெளிப்படுத்துதுங்கிறத அடுத்த வீடியோஸில் வந்து பார்ப்போம். இப்போ ஒவ்வொரு கிரகமும் அந்த புதல்வர்கள் மூலிமா என்ன செய்ய காத்திருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலில் தான் வந்து நம்ம இந்த உபகிரகங்கள் அப்படிங்கிறதுல பார்த்துட்ருக்கோம். இதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்தினுடைய காரத்துவ ரீதியாக வந்து நீங்கள் தெரியாமல் செய்யக்கூடிய நல்லது கெட்டதை வந்து இந்த உபகிரகங்கள் மூலிமா நீங்கள் வந்து அணிவிக்க நேரிடுங்க. இவ்வளோதாங்க கான்செப்ட். இப்போ சூரியன் புதல்வன் காலன், சந்திரன் புதல்வன் பரிவேடன், செவ்வாய் புதல்வன் தூமன், புதன் புதல்வன் அர்த்தப்பிரகணன், குருவனுடைய புதல்வன் யமகண்டன், சுக்கிரனுடைய புதல்வன் இந்திரதனுசு, சனியுடைய புதல்வன் மாந்தி அல்லது குளிகன், ராகுனுடைய புதல்வன் வந்து வியதிபாதம், கேதுனுடைய புதல்வன் வந்து தூமகேது. இதை தான் எப்படி ஜாதக சாஸ்திர ரீதியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த 9 கிரகங்கள் வந்து 2ஆக பிரிச்சிருக்காங்க. குளிகாதி 4வர், தூமாதி 5வர் அப்படின்ட்டு. குளிகாதி 4வர் அப்படின்னா குளிகன் அப்படிங்கிறது மாந்தின்னு சொல்லுவோம். மாந்தி, யமகண்டன், அர்த்தப்பிரகணன், காலன் இது ஒரு குரூப்பு. இதை தான் வந்து குளிகாதி 4வர்னு சொல்கிறாங்க. தூமாதி 5வர்னா தூமன், வியதிபாதன், பரிவேடன், இந்திரதனுசு, தூமகேது. இந்த 5 வந்து தூமாதி 5வர் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. எதுக்கு இது 2 விதமாக பிரிக்கிறாங்க அப்படின்னா இதனுடைய கால்குலேஷன் வேறு மாதிரி இருக்குது, இதனுடைய கால்குலேஷன் வந்து வேறு மாதிரி இருக்குது. அதாவது இப்போ மாந்தியினுடைய கால்குலேஷன் வந்து ஏற்கனவே நான் வந்து போட்டிருக்கேன். பார்க்காதவங்க மாந்தியை வந்து எப்படி கால்குலேட் பண்ணி எந்த இடத்துல மாந்தி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது வந்து இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஒரு 3 கிரகங்களுக்கும் வந்து எப்படி வந்து கால்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து போடுறேன். தூமாதி 5வருக்கு வந்து வேறு விதமான கால்குலேஷன் வந்து போடப்பட்டிருக்கு. அப்போ இந்த 5 கிரகங்களுக்கு வேறு வகையாக கால்குலேட் பண்ணணும், இந்த 4 கிரகங்களுக்கு ஒரு மாதிரி வந்து கால்குலேட் பண்ணணும் அது இருக்கக்கூடிய இடத்த. அதனால தான் குளிகாதி 4வர், தூமாதி 5வர்னு சொல்லி 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. இதை பற்றி இந்த குளிகாதி 4வர், தூமாதி 5வர் இந்த கிரகங்களினுடைய காரத்துவங்கள், இந்த உபகிரகங்களினுடைய காரத்துவங்கள், இது என்ன விஷயத்தை குறிக்குது, எந்த செயல் மூலிமா அது வந்து தண்டனை வந்து கொடுக்குது அல்லது நல்லது பண்ணுது அப்படிங்கிற காரத்துவ விஷயங்களை வந்து நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து ஒவ்வொரு கிரகத்தை எப்படி கால்குலேட் பண்ணுறது, உபகிரகங்கள் ஒவ்வொன்றையும் கால்குலேஷன் படி எப்படி கால்குலேட் பண்ணி எந்த கட்டத்தில் இருக்குது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ உபகிரகங்கள் பற்றின ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். புரியாதவங்க வந்து இந்த வீடியோ வந்து திரும்ப திரும்ப கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியும். இவ்வளோ தெளிவாக வந்து யூடியூப்பில் வந்து யாருமே வந்து வீடியோ போடல. ஒவ்வொரு கிரகத்துக்கும் தெளிவாக வந்து அதனுடைய உபகிரகங்களை போட்டு இது எப்படி கால்குலேட் பண்ணுறது, இதனுடைய காரத்துவங்கள் என்ன, இது என்ன செயல்பாடு பண்ணுது, இது நிற்கும் போது இப்போ ஒரு ராசியில் நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த உபகிரகம் ஒரு ராசியில் நிற்குது அப்படின்னா அந்த ராசி அதிபதியினுடைய தசா வரும்போது தான் இது வேலை செய்யும். உபகிரகங்கள் எப்போ தன்னுடைய பலனை கொடுக்கும் அப்படின்னா இப்போ இந்திரதனுசு அப்படிங்கிறது சுக்கிரனுடைய புதல்வன். இந்திரதனுசு வந்து ஒரு இடத்துல நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 7வது இடத்துல நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 7ஆம் அதிபதி வந்து எப்போ திசை வருதோ, 7ஆம் அதிபதி வந்து இப்போ உதாரணத்துக்கு மேச லக்னம்னு வச்சுக்கோங்க, 7ஆம் அதிபதி சுக்கிரன் தானே. அப்போ எப்போ சுக்கிர திசை வருதோ அப்போ தான் இந்த இந்திரதனுசு வந்து தன்னுடைய கர்ம வினைகளை வந்து செயல்படுத்தும். நல்லதோ கெட்டதோ இது மூலிமா வரக்கூடியது வந்து அந்த டைமில் தான் நடக்கும். அப்படி ஒவ்வொரு கிரகம் வந்து எந்தெந்த இடத்துல நிற்கும் போது என்ன பலன் கொடுக்குதுங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை பற்றின புரிதல் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உபகிரகங்கள் பற்றி தெளிவான ஒரு பதிவு ஒரு 5, 6, 7, 8 வீடியோஸ் வந்து நான் போடலான்னு இருக்கேன். பார்த்து பயனடைங்க. யாருமே இது வரைக்கும் தெளிவாக சொல்லலை, அதை நான் தெளிவாக சொல்லி அது மூலிமா நீங்கள் பயனடையணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.